விஜய், நடிகர் விஜயை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் அனாதையம். யார்? விஜய். தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. இவங்களுக்கு இவங்க அப்பா பேரை சொல்லலைன்னா இவரும் ஒரு அனாதை அரசியல். திமுகங்கிற கட்சியை விட்டு வெளியில் வர சொல்லுங்க ஸ்டாலினை. விஜய் ஒரு 5-10% ஓட்டு வாங்குவார். திமுகங்கிற கட்சியை வெளியில் வந்து ஒரு தனி சின்னத்தில் நின்று ஸ்டாலின் 5% ஓட்டு வாங்க சொல்லுங்கள். நீங்களே அரசியல் அனாதை தானே. உங்கள் அப்பா இல்லைன்னா வாரிசு அரசியலில் உள்ளே வந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அரசியலுக்கு வந்தவுடன் சிஎம்மான உடனே என்ன தலைக்கணும். பெருக்கத்து வேண்டும் பணிவும்பாங்க. உங்களுக்கு பெருக்கம் வந்த உடனே ரொம்ப திமிரு வந்துருச்சு, தலைக்கணம் பிடிச்சிருச்சு. எல்லாரையும் அனாதை, அரசியல் அனாதை. உங்களை ராஜ பரம்பரை. நீங்கள் உங்கள் பரம்பரை, உங்கள் இதை போய் கேளுங்க திருவாரூரில் எப்படிப்பட்ட ராஜ பரம்பரை. மற்றவங்கள பார்த்து அரசியல் அனாதைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா?